Hey guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம நோஸ்பின் புட்டாஸோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா ஒரு நிமிஷம் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட ஃபோர்த் புட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேர்ல் பீட் வச்சு அதுக்கு ஒரு நாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேர்ல் பீட் மேலே ஒரு ஆன்டிக் பீட் வச்சு அங்கேயும் ஒரு நாட். நான் இது எல்லாமே ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சூவிங் த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். என் ஜரி த்ரெட் ரொம்ப தின்னாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ ஜரி த்ரெட்னால இந்த மாதிரி நாட் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதே மாதிரி பேர்லோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஆன்டிக் பீட் வச்சு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட கஷ்டமாக இருந்தால் நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல, அது மாதிரியே நாட் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேர்லும் ஆன்டிக் பீட் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் நார்மலாகவே ஒரு நாட் போட்டுட்டு இப்போ அடுத்து பேர்லுக்கு சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பீட் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாரோட பெட்டல் மாதிரியே இருக்கும். கீழே கொஞ்சம் நேரோவாக, மேலே கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இந்த பீட் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நான் இந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு நாட் போட்டுடுறேன். இது போட்டு முடிச்சுட்டு நம்ம கீழே அந்த 3 இப்போ வச்சிட்ருக்கேன்ல அந்த பீடை சுற்றி நம்ம ஜரியில் 2 வாட்டி அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இது முடிஞ்சுது. ஸோ இதுக்கு பக்கத்துலேருந்து நான் ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஸோ அந்த பீட் உள்ள வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். வெறும் அவுட்லைன் மட்டும் கொடுக்காம அந்த ஃபுல் பீடையும் கவர் பண்ணுற மாதிரி நான் கொண்டு போகிறேன். செகண்ட் லைன் வரும்போது மட்டும் நான் வெறும் அந்த அவுட்டர் போர்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன், உள்ள வரைக்கும் போகாமல். ஸோ இது முடிஞ்சதும் நான் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு செகண்ட் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். நான் நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணுறேன். ஸோ இது போட்டுட்டு முடித்ததும் நான் இங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எல்லா புட்டாஸ்க்கும் அந்த ஊக் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த புட்டாக்கும் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சி ஷேப்பில் கொண்டு வந்துடுறேன். இந்த புட்டாஸில் ஆக்சுவலாக நம்ம தனித்தனியாக ப்ளவுஸில் வைக்கிறதோட நெக்லைன் இருக்குல்ல, அந்த நெக்லைனில் இந்த மாதிரி புட்டாஸ் வேறு எதுவும் கொடுக்காம, இந்த லோடிங் எதுவுமே பண்ணாமல் வெறும் இந்த புட்டாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு கொடுத்தோம்னா அதுவுமே ரொம்ப பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெண்டியான லுக்காகவும் இருக்கும். ஸோ இதோட ஃபோர்த் புட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சுற்றி ஒரு லைன் நான் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக 2 லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு வாட்டி அதே மாதிரி நான் ஒரு லைன் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமா இங்கே ஒரு நாட் போட்டுட்டு நான் திரும்பவும் அந்த ஆன்டிக் பீட் இருக்குல்ல
அதை வச்சு ஒரு லைன் பண்ணிடுறேன். நாட் போட்டுட்டு இப்போ நான் அதே ஜரி த்ரெட்டை எடுத்தே நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பீடை ஒரு பீடாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி பீட் சுற்றி ஒர்க் பண்ணும்போது இல்லை நிறைய கர்வ்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஒரு பீடாக வச்சுட்டு வந்தோம்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். மோஸ்ட்லி ஏதாவது ஸ்டோன் வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது இல்லைனா பெரிய பீட் வச்சுட்டு அதை சுற்றி ஒர்க் பண்ணும்போது அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணால் அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இப்போது இன்னும் ஒரு பீட் வச்சுட்டு நாங்கள் நாட் போட்டுடுறேன். இதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி அந்த ஊக் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பீட் சுற்றி நான் எதுவும் ஒர்க் பண்ணலை, ஐ மீன் அவுட்லைன் கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊக் மட்டும் டிசைன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட இங்கே ஒரு நாட் போட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு ஆன்டிக் கோல்ட் பீடு எடுத்துட்டு அப்புறமா பேர்ல் பீடும் ரெண்டும் சேர்த்து எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போது அதே மாதிரி இந்த 2 பீடு எடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் வச்சு நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து இதுக்கு நான் நாட் பண்ணலை, ஸோ அதனால் அந்த பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது ஒரு பேர்லும் இந்த சுகர் பீடியும் வச்சு இந்த 3மே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு நாட். ஸோ இதோட இந்த புட்டா அவ்வளோதான். இப்போது நான் வந்து அந்த ஊக் கொடுப்போம்ல, அந்த ஊக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேர்ல் பீடு வச்சோம்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட் பேர்ல் பீடோட ஜாயின் ஆகிற மாதிரி போட்டு முடிக்க போகிறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து செயின் ஸ்டிச் ரொம்ப சின்னதாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டால் நமக்கு அந்த கர்வே ஒழுங்காக வராது. ஸோ இப்போ நான் இங்கே ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு இந்த புட்டாவே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த புட்டா அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இதுக்கு நான் ரேண்டமாக ஒரு லீஃப் ஷேப் வர மாதிரி அப்படியே நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கர்வாக வர மாதிரி போட்டுட்டு அப்புறமா அதோட இப்போ போட்டுட்டு வர செயின் ஸ்டிச்சை ஜாயின் பண்ணிடுறேன். இது ஆல்மோஸ்ட் திலகம் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் திரும்பவும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்றேன். அப்புறமா நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி சென்டர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு இங்கே ஒரு நாட். இதுக்கப்புறமா நான் ஒரு சைடு வந்து ஆன்டிக் கோல்டு கொடுக்க போகிறேன், இன்னொரு சைடு அந்த ஒயிட் கலர் சுகர் பீட்ஸ் இருக்குல்ல அதை கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு நான் த்ரெட் எடுத்துட்டு ரெண்டு ஆன்டிக் கோல்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ இங்கே ஒரு நாட் பண்ணிடுறேன். இப்போது அந்த சைடில் 2 ஒயிட் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு அங்கேயும் நாட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறமா ஊக் போர்ஷன் லீஃபோட ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஊக்கை நான் போடுறேன். ஸோ இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி அது மேலேயே போட்டு இந்த புட்டாவையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். இதுக்கப்புறமா நான் இன்னும் 2-3 நோஸ்பின் புட்டாஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த புட்டா பிடிச்சிருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.